பிரியமானவர்களே, இன்று உங்க வாழ்க்கையில நம்பிக்கை இழந்திருக்கீங்களா? தேவன் இன்று இரட்டிப்பான நன்மையை தர தயாராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சகரியா 9:12 நம்பிக்கை உடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று நம்ம பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நகோமி ஒரு காலத்துல மிகவும் சந்தோஷமா இருந்தவங்க. ஆனா கொஞ்ச காலத்துல அவங்க கணவரையும் 2 மகன்களையும் அவங்க இழந்துட்டாங்க. அவங்க வாழ்க்கை முழுவதும் அவங்களுக்கு கசப்பா இருந்ததுனால என்னை நகோமி என்று கூப்பிடாதீங்கன்னு அவங்க சொன்னாங்க. மாறா என்று அழைங்கள் என்று அவங்க சொன்னாங்க. ஆனா தேவன் அவங்கள அப்படியே விட்டு விடல. ரூத் மருமகளா அவங்களுடைய வாழ்க்கையில கொடுத்தாரு. பின்பு தேவன் அவங்களுடைய குடும்பத்தை மீண்டும் ஆசிர்வதித்தார். ரூத்தின் மகன் ஓபேத் பிறந்தபோது நகோமியின் வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமாய் மாறியது. இழந்த எல்லாவற்றிற்கும் பதிலாக தேவன் அவருக்கு மீண்டும் நம்பிக்கையையும் சந்தோஷமும் தந்தார். ஆம் பிரியமானவர்களே, சில சமயங்கள்ல நம்ம தோல்விகளையும் மனசோர்வுகள் பயங்களையும் நம்மை கட்டுப்படுத்தும். நம்ம தோல்வி அடைந்தோன்னு நினைக்கிறோம், நம்பிக்கையை இழந்து நிற்போம். ஆனா கர்த்தர் இன்று உங்களிடத்தில் சொல்லுகிறார், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த வசனத்துடைய அர்த்தம் எளிமையாக இருந்தாலும் ஆழமானது பிரியமானவர்களே. நாம் எவ்வளவு தவறினாலும் எவ்வளவு சோதனைகளை சந்தித்தாலும் கர்த்தர் எப்போதும் நம்மை மறக்க மாட்டார். நாம் அவரிடம் திரும்பினால் நம்முடைய வாழ்வில் புதிய ஆரம்பங்களை உருவாக்குவார். நம்முடைய இழப்புகள் இரட்டிப்பான நன்மைகளாய் மாறும். நம்பிக்கை என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல, அது வாழ்க்கை மாற்றும் வல்லமையாகும். நம்மால் கடக்க முடியாத சோதனைகளையும் நம்மால் அடைய முடியாத வெற்றிகளையும் கடக்க நம்பிக்கை உதவும். இன்று உங்கள் மனதில் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. உங்கள் வாழ்க்கை எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் கர்த்தரிடம் திரும்புங்கள். இது உங்கள் மனதில் அமைதியை கொடுக்கும், உங்கள் இதயத்தில் உற்சாகத்தை வளர்க்கும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை தொடங்கும். இன்று உங்கள் நம்பிக்கை மீண்டும் எழும்பும். உங்கள் இருதயத்தை திறந்து கொள்ளுங்கள், ஏனெனில் கர்த்தர் இன்று உங்கள் வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மைகளை தருவதற்கு தயாராக இருக்கிறார். உங்கள் துக்கங்கள் நன்மைகளாக மாறும், உங்கள் மனசோர்வு சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கங்கள் நன்மைகளாக மாறும், உங்கள் மனசோர்வு சந்தோஷமாக மாறும். உங்கள் வாழ்வு புதிய ஆரம்பத்தை காணும். நம்பிக்கை இழக்காதீங்க. இன்று திரும்பி உங்கள் வாழ்க்கையில் அற்புத மாற்றத்தை அனுபவிங்கள். ஆமென்.